ஸ்க்ரீன்ல 2 வேர்ட்ஸ் தெரியுது. இதை வித்தியாசமான ப்ரொனன்சியேஷன்ல நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஆனால் 10ல் 2 பேராவது ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட். முதலாவது தெரிகிற வேர்ட் இம்பார்ட்டன்ட். இது ஒரு அட்ஜெக்டிவ், முக்கியமான அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் டு மீ, இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் மேட்டர், ஹி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் டு மீ. அவர் எனக்கு முக்கியமான நபர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இரண்டாவது தெரிகிற வேர்ட் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் அதனுடைய மீனிங் ஆண்மை இல்லாதவர், ஆண்மைத்தன்மை இல்லாதவரை சொல்றதுக்காக இந்த வேர்டை பயன்படுத்துறோம். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா 10ல் 2 பேராவது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நான் இதை நேரடியாக நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். சில வருடங்களுக்கு முதல் நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அதில் ஒரு நபர் he is very important person in our family அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக he is important person in our family அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது அவர் எங்களோட குடும்பத்துல மிக முக்கியமான நபர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக எங்க குடும்பத்துல அவர் மிகவும் ஆண்மை குறைவானவர் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ யோசிச்சு பாருங்க, நாங்க சின்னதா மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்றது அதனுடைய என்டையர் மீனிங்கே மாற்றி விட்டுரும். ஸோ பி அவேர் ஆஃப் த ப்ரொனன்சியேஷன். Just remember this, small changes with SK make you better in English. Thank you.